ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எலமன்வை கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நியூ மாடல் கேஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 60ஆம் நம்பர் சைஸ் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 6 ஃபீட் ஒயர் எடுக்க போகிறோம். 6.5 எடுத்துக்கோங்க. நான் 6.5 தான் எடுத்திருக்கேன். 6.5 கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னும் ஆஃப் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 16 எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஒன் சைடு அப்படியே நாட்டு போட்டுக்கலாம். 3 நாட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அவுறாமல் இருக்கும் நம்ம மணி பின்னும்போது. இப்போ நம்ம நாட் போட்டாச்சு. இந்த எட்ஜை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு நாட் போட்டுட்டு ஒரு சைடு அப்படியே விட்டுருக்கோம். அந்த இடத்துல நம்ம ஊசி கோத்துக்கலாம். இப்போ நான் ஊசி கோத்துட்டு 4 பீட்ஸ் உள்ளே கோத்து வச்சுருக்கேன். இப்போ நான் போடுறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த 3 பீட்ஸில் கோத்துக்கிறேன். 3 பீட்ஸில் கோத்தா தான் உங்களுக்கு மேலே மணி போட கரெக்டாக இருக்கும். 3 பீட்ஸில் கோத்துக்கிறேன். இனிமேல் நம்ம 3 பீட்ஸில் தான் போட போகிறோம். இப்போ 3 பீட்ஸ் நான் கோத்துக்கிறேன். முடிஞ்சளவு டைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மணியோட சைஸ் 3ஆம் நம்பர் சைஸு சில்வர் கலர் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக வரும். நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கிறா இருந்தால் யூடியூப்பில் மேலே ஸ்லோ பட்டன், நார்மல் பட்டன் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் வேணால் ஸ்லோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் 7 ரோஸ் போட்டிருக்கேன். 3 மணியாக கோர்த்து அப்படியே போட்டுட்டு இப்போ 8th ரோ போட போகிறேன். 8th ரோ போட்டுட்டு உங்களுக்கு எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் அப்படியே போட்டுட்டு 7 ரோஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ 8th ரோவில் 3 பீட்ஸ் கோர்த்து எப்படி நம்ம திருப்பறது டர்ன் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம 3 பீட்ஸ் போட்டு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 3 பீட்ஸ் எடுத்து இதில் 3 பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம டர்ன் பண்ணியாச்சு. இப்போ டர்ன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வரும்போது மட்டும்தான் 3 பீட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே 2 பீட்ஸ் தான். அது மாதிரி எண்டிங்கில் மட்டும் 3 பீட்ஸ் வரும். இப்போ 2 பீட்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நான் வந்து இதோட மெஷர்மெண்ட் காட்டுறேன், எந்த சைஸ் போடணும் அப்படின்னு. 8 சைட்ஸும் 15 ரோஸும் போடணும். 5 into 5 பாக்ஸ் வந்து சென்டரில் போடணும். ஓகே, இப்போ வந்து இது ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இது ஃபுல்லாக நான் வந்து போட்டு ஒன்றுத்த நாட் போட்டு இன்னொரு பீஸ் போடணும். அந்த பீஸையும் போட்டுட்டு நான் வந்து அந்த பீஸை வந்து நாட் போடாமல் வச்சுருக்கேன். நான் வந்து 5 into 5 பாக்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த பாக்ஸ் இப்போ வந்து போட போகிறோம். சென்டரில் போடணும். ஓகே, இப்போது இந்த நரம்பில் மணி போட்டோட நரம்பில் இருக்கிற மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1 2 3 into ஆஃபில் வரல, நம்மளுக்கு வந்து பாதி தான் இருக்குது. 8 கிட்ட நிற்குது. ஓகே, இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதை நான் ஊசி கோத்துக்கிறேன். இதுக்கும் அதே தான். ஃபஸ்ட்டு போடுறது வந்து 3 பீட்ஸ் போடணும், அதுக்கப்புறம் 2 பீட்ஸ் போடணும். இப்போது இந்த 5 மெஷர்மெண்ட் தான் நமக்கு முக்கியம். இந்த 5 into 5 தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் கோத்துட்டு உங்களுக்கு மணி போடுறது காட்டுறேன். இப்போ வந்து எப்படி கோத்துட்டு வந்தேங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நரம்பு இருந்தது, அதுக்கப்புறம் நான் இப்படி கோத்துட்டு வந்து இந்த லெஃப்ட் சைடு பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 3 பீட்ஸ் பிளாக் கலர் கோத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை அப்படியே கோத்துட்டு நம்ம போட்டுட்டு வர வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே 2 பீட்ஸ் தான் வரும். டர்ன் பண்ணுற இடத்தையும் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து 4 ரோ போட்டுட்டேன். இப்போ 5th ரோ போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கணும். இப்போ இதில் கோர்த்து 2 பீட்ஸ் போட்டு நம்ம வந்து சில்வர் பீட்ஸில் கோர்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம போட்டாச்சு. நம்ம இதை வந்து எப்பயும் கோக்குற மாதிரி நேர் பக்கமாக கோக்கக்கூடாது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இப்படி போட்டுட்டு வரோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம கோக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த ரைட் சைடு மேல் பக்கம் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல கோக்கணும். இந்த இடத்துல கோர்த்து 2 பீட்ஸாக போட்டுட்டு வந்து அதேமாதிரி 5 into 5 தான். இதேமாதிரி 5 rows போட்டாட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணிக்க வேண்டாம். நான் போட்டுட்டு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட காட்டுறேன்.